வணக்கம். தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடையும் பொழுது ஒரு அழகிய பெண் தோன்றினாள். அவள்தான் அகலிகை. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். இதை பார்த்த சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதம முனிவரும் இந்திரனுக்கும் ஆசை வந்தது. இதை பார்த்த பிரம்மா இருவருக்கிடையில் ஒரு போட்டி வைத்தார். யார் முதலில் இருமுகம் கொண்ட பசுவை பார்க்கிறார்களோ அவர்களுக்கே அகலிகையை திருமணம் செய்து முடிப்பேன் என்றார். இதை பார்த்த இந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி ஈரிய லோகத்தையும் தேடி அலசி பார்த்தார். ஆனால் கௌதம முனிவர் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்தார். இது எப்படி சாத்தியம் என்று குழப்பத்துடன் இருந்தார். அப்பொழுது நாரதர் ஏன் இவ்வளவு துன்பமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். கௌதம முனிவரோ பிரம்மருடைய நிபந்தனைகளை பற்றி கூறினார். நாரதர் அருகில் உள்ள கோசாலைக்கு அழைத்து சென்றார். அங்கு எவ்வளவு தேடியும் அந்த பசு கிடைக்கவில்லை. அப்பொழுது இருவரும் சோகத்துடன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பசு கன்று ஈந்து கொண்டிருந்தது. கன்றின் முகம் பின்புறமும் பசுவின் முகம் முன்புறமும் இருந்தது. இதை பார்த்த கௌதம முனிவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே பிரம்மனிடம் போய் நாரதரோட சாட்சியுடன் நான் இருமுகம் கொண்ட பசுவை பார்த்து விட்டேன் என்று கூறினார். கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் திருமணம் நடந்து விட்டது. ஒரு நாள் இந்திரன் கோபத்துடன் சந்திரனுடைய உதவியுடன் சேவல் போல கூவச் சொல்லி கௌதம முனிவர் விடிந்துவிட்டது என்று எண்ணி கலந்தத்துடன் கங்கையை நோக்கி சென்றார். இந்திரன் கௌதம முனிவர் போல் வேடமிட்டு குடிலுக்குள் சென்றார். கௌதம முனிவர் இன்னும் சூரியன் வரவில்லை, ஏதோ தவறு நடக்கிறது என்று புரிந்து கொண்டு குடிலுக்கு வேகமாக சென்றார். அங்கு குடிலுக்குள் சென்றவுடன் அகலிகைக்கு குழப்பம். அருகிலும் கௌதம முனிவர், அங்கேயும் கௌதம முனிவர் என்று குழப்பத்துடன் இருந்தார். உனக்கு யார் உனது கணவர் என்றே தெரியவில்லை என்று சொல்லி அகலிகையை உறக்கம் பசி இல்லாத கல்லாக மாற்றிவிட்டார் கௌதம முனிவர். சிறந்த ஆண்மகனின் பாதம் படும்பொழுதுதான் உனது சாபம் விடுபடும் என்று கூறிவிட்டு கௌதம முனிவர் சென்று விட்டார். அகலிகையும் கல்லாக மாறிவிட்டார். அப்பொழுது ராமரும் விஸ்வாமித்திரரும் அந்த பயிற்சிக்காக ஒரு காட்டிற்குள் சென்றனர். அப்பொழுது ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள கல்லின் மீது தூசியாக இருந்தது. ஆனால் ஒரு கல்லின் மீது மட்டும் துளசி செடி முளைத்திருந்தது. இதை பார்த்த ராமருக்கு மிகவும் ஆச்சரியம். தூய்மையான இடத்தில்தான் துளசி செடி முளைக்கும் என்று குழப்பத்துடன் இருந்தார். விஸ்வாமித்திரரும் ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு மற்றொரு ஆணால் சபிக்கப்பட்ட அகலிகையை பற்றி கூறியனும் ராமர் உனது காலை எடுத்து அந்த கல்லின் மீது வை என்று கூறினார். ராமரும் அந்த கல்லின் மீது வைத்தவுடன் கல் அகலிகையாக மாறிவிட்டது. அகலிகைக்கு இது சாபம் இல்லை, இது வரம் என்று ராமரிடம் கூறிவிட்டார். நன்றி.